Hey guys, welcome back to our channel Data Coaching. இன்னைக்கு நம்ம ஒரு super interesting ஆன டாபிக் பார்க்க போறோம். That is, what are the responsibilities of data analyst? ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ரியலில் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைனா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்கன்றதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேட்டா ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லைனா டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் டாபிக். The first step என்ன அப்படின்னா கேதரிங் ஆஃப் டேட்டா. இந்த கேதரிங் ஆஃப் டேட்டா அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ். இந்த ஸ்லைடில் சொல்கிற மாதிரி டேட்டா அனாலிஸ்ட் கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் ஒரு டேட்டா பேஸாவோ இல்லைனா ஒரு சர்வேயாவோ எக்ஸல் ஃபைலாவோ ஏபிஐஸ்லேருந்து ஈவன் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ்லேயோ இல்லைனா என்டர்பிரைசஸ் லைக் இஎம்ஆர்லேருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லைனா அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு டேட்டா அனாலிஸ்டோட ஒர்க் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. டேட்டா எங்கேருந்து வருது அப்படின்றது தான் பேஸ். வென் ஐ ஸ்டார்ட் மை கெரியர் ஐ ஒர்க் இன் அ டேட்டா கலெக்ஷன் டீம் அண்ட் தட் வாஸ் மை மெயின் ஜாப். ஸோ ஒரு சில ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்ஸாக இருக்கும், ஒரு சிலது ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணலாம், ஒரு சிலது எஸ்எஃப்டிபியிலேருந்து இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியராகவோ இல்லைனா ஆர்கிடெக்டர்ஸாவோ இல்லைனா டெவலப்பர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி கூட பண்ணலாம். அவங்களோட மெயின் ஒர்க் தான் இந்த ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் இதிலிருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து டேட்டாவை ஒரு ப்ராப்பர் பைப்லைன்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைப்லைன் இல்லாமல் அவங்களால டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ஸ்டெப்புக்கு அதை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது டேட்டா இன்ஜினியர்ஸோட மெயின் ஒர்க்காக இருந்தாலும் ஆஸ் அ டேட்டா அனாலிஸ்டாக நீங்கள் ஈவன் ஒரு சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த டேட்டா அனாலிஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். அதாவது ரா டேட்டாவை யூஸ்ஃபுல்லான ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஸ்டெப்பில் நடக்கும். டேட்டா கிளீன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுறது கிடையாது. சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணணும், சம்டைம்ஸ் அன்வான்ட் டேட்டாஸ் ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் டேஷ்போர்டுக்கு சேல்ஸ் டேட்டாவை ப்ராப்பர் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் கரெக்ட் டேட் ஃபார்மேட் இருக்கா, நியூமெரிக்கல் காலம்ஸ் இருக்கா, கேட்டகரி மேப்பிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா. டேட்டா கிளீனிங் அப்படின்றது இட்ஸ் not just fixing, it is preparing for data analysis and the dashboard. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், தட் இஸ் இடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம டேட்டாவில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் என்ன, பேட்டர்ன்ஸ் என்ன, இன்சைட்ஸ் என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்டேஜ். இடிஏல நாம டேட்டா கிட்ட கேட்குறோம், இந்த டேட்டா என்ன சொல்லுது, இந்த டேட்டால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கேட்குற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கேன்சர் ரிசர்ச் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் என்ன பார்க்குறோம், உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா உங்கள் கையில் கிடைக்குது, அப்போ அந்த டேட்டாவில் என்ன கேதர் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டோன்ட் வெரி, உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ இதுவே ஒரு கேன்சர் டேட்டாவாக இருந்தால் மொட்டிலிட்டி ரேட்ஸ் செக் பண்ணுங்க ஃபார் பர்டிகுலர் ட்ரக்ஸ்க்கு, இல்லைனா ஜெண்டர் வைஸ் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு டேட்டாவுக்குமே அந்த டேட்டாவை கொடுக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லைனா கிளைண்ட் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த இடிஏல நம்ம என்ன பண்ணுவோம், சார்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அவுட்லயர்ஸ், கோரிலேஷன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ டூல்ஸ் லைக் பைத்தான், எக்ஸல், டேபுலே இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட். நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறது ஒரு டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் டு பி ஃப்ராங்க், ஹானஸ்டாக சொல்லணும்னா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு 20 to 30% ஆஃப் ஒர்க் தான். டேஷ்போர்ட் அப்படின்றது விஷுவலி ஒரு மெட்ரிக்ஸை வந்து ஷோ பண்ணுறது, லைக் அதோட சேல்ஸ் ட்ரெண்ட் என்ன, டாப் ப்ராடக்ட்ஸ் என்ன, கேபிஐஸ் எல்லாம் ஷோ பண்ணலாம். இட் இஸ் யூசிங் அ பவர் பிஐ யூஸ் பண்ணி, டேபுலே இல்லைனா லூக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி இது ஒரு ஸ்டாட்டிக் சம்மரியா இருக்கும்.
லைக் ஒரு PDF ஃபார்மேட்டோ இல்லைனா PPT ஃபார்மேட்லையோ இல்லைனா CSV ஃபார்மேட்லையோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டீமுக்கு வீக்லி நீங்கள் CSV ரிப்போர்ட் அனுப்பலாம். அதில் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி ப்ளஸ் இன்சைட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதை வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னா ஒர்க்கிங் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல தனியாக வேலை பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, யூ ஹாவ் அ டீம். லைக் பிஸ்னஸ் டீம்ஸ் இருப்பாங்க, IT இருப்பாங்க, மார்க்கெட்டிங் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் SQL, பைத்தான், டேஷ்போர்ட் இப்படிலாம் நிறைய சொல்வீங்க. பட் ஸ்டேக் ஹோல்டருக்கு அவங்க லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களுக்கு இந்த டூல்ஸோ அதை பற்றின விஷயங்களோ தெரிஞ்சிருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய CEOட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு SQLனா என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு பேஷண்ட் சென்ட்ரிக் வேலை அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மெட்ரிக் வந்து லாஸ்ட் மந்த்தில் ட்ராப் ஆகுது, இந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு டேட்டா அனாலிஸ்டோட 5 இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இதை நீங்கள் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறது, டேட்டா கிளீன் பண்ணுறது, EDA தட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது, டேஷ்போர்ட் இல்லைனா ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறது, டீம்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஜாப் ரோலுக்கு இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். சம்டைம்ஸ் யூ மே ஒர்க் மோஸ்ட்லி ஆன் டேஷ்போர்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் யூ மே ஒர்க் ஆன் EDA ப்ராசஸாக இருக்கலாம். பட் கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா ஜாப் இன்டர்வியூக்கும் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டீமில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து ஒரு டேட்டா அனாலிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.